Hello friends, welcome to India's Food YouTube channel. Hope you all good. நான் இந்த வீடியோவில் பால்கனியில் எப்படி செடி வளர்க்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சின்ன பிளேஸில் நான் இப்படி ஒரு 25 வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டை பால்கனியில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். அந்த பிளான்ட்ஸ்லாம் எப்படி வைக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதையும் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோஸ் தான் நிறைய வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ சம் வெஜிடபிள்ஸும் வச்சுருக்கேன், மெடிசன் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கெலாம் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைக்கெலாம் போயிட்டு சீட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அப்படிலாம் பண்ணலை. நான் வீட்டில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற அந்த காய்கறிகள் அண்ட் ஆல்சோ நம்ம வெட்டினு வந்து போகிற அந்த வேஸ்டேஜஸ்லாம் இருக்குங்களா, அதுலேருந்து தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். அது எப்படி ஈஸியாக க்ரோ பண்ணுறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நிறைய பேருக்கு கார்டன் வைக்கணும் ஆசையாக இருக்கும். நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருந்தால் நம்மளுக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. அப்படின்னும்போது நம்ம இருக்கிற பால்கனிலே எப்படி அந்த செடி வளர்க்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நான் பெருசாக உரமோ இந்த மண் சாயிலெலாம் வந்துட்டு நல்லதாக போய்ட்டு எடுத்தோம் அதெல்லாம் இல்லை. வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சே தான் நான் இது எல்லாமே க்ரோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். அதை நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த செடி வளர்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால்கனியில் இதை கண்டிப்பாக நீங்களும் வச்சு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஃபஸ்ட்டு பார்க்குற செடி வந்து துளசி. துளசி உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக நம்ம வீட்டில் துளசி வைக்கணும். நம்ம எதாவது சாமி படிக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு காஃப் ஏதாச்சும் வச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு செடி. ரெண்டாவது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி நான் உங்களுக்கே தெரியும், நம்ம ஏதோ கோல்டு காஃப் இருந்தால் நம்ம அதை இது வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம், ரசம் கூட வச்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு சின்னதாக நம்ம ஒரு அந்த இலை இருந்தால் கூட அதை வந்து உடச்சி நம்ம நட்டால் கூட அது அழகாக வளர்ந்துரும். அது நெக்ஸ்ட் ஆல்சோ ஒரு மெடிசன் செடி தான் கற்றாழை. கற்றாழை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நிறைய மெடிசன் இஷ்யூ இருக்குது அதில். அண்ட் இது வந்து வெற்றிலை செடி. வெற்றிலை வந்துட்டு இருக்கக்கூடாது சம்டைம்ஸ் சொல்லுவாங்க வீட்டில், ஆனால் சில பேர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நானுமே இதுவுமே நான் வந்துட்டு சிம்பிளாக நட்டேன். அப்படியே நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் ரொம்ப வெயிலில் இருக்கக்கூடாது வெற்றிலை. இது வந்து மணி பிளான்ட். மணி பிளான்ட்டுமே அப்படி தான். நம்ம அதை நம்ம உடச்சி எங்கே வேணாலும் நம்ம நட்டுகிட்டே வந்தோனாக்கா அது அழகாக க்ரோ ஆகிடும். இதெல்லாமே நான் அந்த ஒரு நர்சரியில் ஒரு 50 ருபீஸ்க்கும் என்னமோ தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கேட்கஸ் வீட்டில் வைக்கணும்னு சொன்னாங்களேன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. இது வந்து பட்டன் ரோஸ் செடி. இது ஒரு செம்பருத்தி செடி. இது ஹைப்ரிட் வகை தான். இது நாட்டு செம்பருத்தி கிடையாது, நார்மல் செம்பருத்தி. இது எல்லாமே நான் சின்னதாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். மேக்ஸிமம் எனக்கு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுதான் மேக்ஸிமம் வளர்ப்பேன். இதுவுமே நார்மலாக நம்ம வச்சுட்டு பூ அந்த விதை இருக்குல்ல, நான் போட்டேன், அதே தானாகவே வளர்ந்துருச்சு. இது கோழிக்கொண்டை பூ இருக்குங்களா, அது இன்னும் பூ விடலை. பட் நார்மலாக நம்ம அந்த கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றுறோம்ல, அதிலே வளருது அதெல்லாம். இது பால்சம் ஃப்ளவர். இந்த செடி தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இது ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்துச்சு, அந்த விதை மட்டும் எடுத்துன்னு வந்து போட்டால் அதுவே இப்போ க்ரோ ஆகிட்டு வருது. இது வந்து முள்ளங்கின்னு நினைக்கிறேன், அது வளர்ந்தா தான் தெரியும், அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அது மெயினாக புதினா வந்து நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, அதனுடைய அந்த தண்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம லைட்டாக அந்த இதில் வந்துட்டு ஊனி விட்டாலே போதும், அழகாக வளர்ந்துடும். அது நம்ம அதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நம்ம வாங்குறத அதை கிள்ளிட்டு அதை ஊனி விட்டாலே அழகாக நடந்து வந்து. இதுதான் ரோஸ் செடி. நான் சொன்னேன் ரோஸ் ரொம்ப பிடிக்குன்ட்டு. நான் வந்து ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் ரோஸ். இது எல்லாமே நான் நார்மலாக சிம்பிளாக ரோட்டில் தள்ளுவண்டியில் சில தாத்தாலாம் விற்றுட்டு போவாங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். 50 ருபீஸ் அந்த மாதிரி தான். இது வந்து ஆரஞ்சு ரோஸ். இது அதை வாங்கிட்டு வந்து ரோஸ் செடிலாம் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க.
ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து அந்த முட்டை ஓடு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் அப்பப்போ நம்ம பாயில் பண்ணும்போது எடுத்துன்னு வந்து போடலாம். இதோடைய பூ நான் அட்டாச் பண்ணிருக்கேன். இது ரெட் ரோஸ் இது. அண்ட் ஆல்சோ பாகக்காயும் இருக்குது. இதெல்லாம் நார்மலாக நான் உடச்சி ஊற்றும்போது அந்த கழுவிட்டு ஊற்றுறோம் இல்லைங்களா, அதில் வந்தது தான் இது. காட்டு மல்லி, மல்லிச்செடி. இதெல்லாம் வந்து என்ன நான் வாங்கினாவே ஃப்ரீயாக அந்த தாத்தா கொடுத்தாங்க. நான் 5 ரோஸ் செடி வாங்கினேன்ட்டு அதில் வளர்ந்தது தான் இது. பாரிஜாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பாரிஜாதமும் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வீட்லேயே நம்ம எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு யோசிப்பேன். நிறைய பேர் இது மரமாக வரும்னு சொல்லிட்டு பாருங்கள், மொட்டு கூட வச்சுருக்கு பாருங்கள். நிறைய பூவுமே பூத்துருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன் அந்த பூ பூத்ததெல்லாம். இந்த 2 மொக்கு வச்சுருக்கு. இதில் இது எப்படி ஒரு 10 டேஸில் பூத்துரும். இது வந்து நாட்டு ரோஸ், இது நாட்டு பன்னீர் ரோஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க வளர்க்குறது. ஒன்றுமே இல்லை. நம்ம வேஸ்ட்டேஜ் நம்ம அரிசி கழுவுற தண்ணி அதெல்லாம் ஊற்றினாலே நல்லா வளர்ந்துடும். நம்ம இதுக்கு தனியாக உரம் போடணும் அப்படிலாம் எதுவுமே அவசியமே கிடையாது. நம்ம காய்கறி அந்த வேஸ்டேஜஸ் அதெல்லாம் போட்டாலே நல்லா வளர்ந்துடும். இதெல்லாம் எவ்வளோ மொட்டு புதுசாக வந்துட்டு அதில் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். வளர்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பட் பண்ணலாம் வருமா வராதுன்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக வளர்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் வச்சு நம்ம கண்டிப்பாக வளர்க்கலாம். இது தக்காளி. நம்ம நார்மலாக நம்ம காய்கறி அரைஞ்சிட்டு அந்த தண்ணி எடுத்துன்னு ஊற்றும்போது வளர்ந்த தக்காளி தான் அது. எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள். அது பழமாக இருக்கா, இதில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். எதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட இதுக்கு இங்கே வந்து உக்காந்தாக்கா ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 1/2 hour இதை பார்த்துக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன் நிறையா. இது ஒரு செம்பருத்தி வகை. எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். என் ஹைட்டுக்கே இருக்கும் இந்த செம்பருத்தின்னு நினைக்கிறேன். பெருசு. மேலே ஒரு பூ பூத்துருக்கு. பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் சாமிக்கு பறித்து வைப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செடி வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.